என்னது இது? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. என்ன சொல்ற விஜி? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா மும்மரமா கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ, அத சொல்றியா? நான் பாதியில பார்த்துட்டு இருக்கும்போது நீ வந்தம்மா. சரி, இது ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். பரவாயில்ல, உங்க அக்கவுண்ட்ஸ் நோட்டை கொடுங்க, நானும் பாக்குறேன். ஓ, உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ்லாம் வேற பார்க்க தெரியுமா? நல்ல அக்கவுண்ட்ஸ் பாப்பேன். என்ன விஜி? பரவாயில்ல, உங்க சாமர்த்தியம். நல்லாவே சம்பாதிக்கிறீங்க. டப்பா கேமரா வச்சுக்கிட்டு இவ்ளோ சம்பாத்தியமா? உனக்கு கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சா? என்ன விஜி, சட்டன்னு முகம் மாறிடுச்சு? உங்களுக்கு நல்ல பர்சனாலிட்டி. இவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்ண? இல்லைங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வருது. எவ்வளவு வசதியான இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க இல்ல? ஆமாமா, எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. சீரு வரதட்சணை எல்லாம் தர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா நாங்க சாதாரண குடும்பம். எங்க அப்பாவால அவ்வளோலாம் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானம்மா. பயமா இருக்குங்க. இவ்ளோ வசதியா இருக்கிறவங்கள என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்ன சொல்ற விஜி? நான் நல்லா சம்பாதிக்கிறதா பிரச்சனைனா நான் இன்னைக்கு இந்த தொழிலை விட்டுறேன். என்னங்க இது கோமாளித்தனமான பேச்சு? இல்ல விஜி, நான் என் மனசுல இருந்து சொல்றேன். நம்ம கல்யாணத்துக்கு எது தடையா இருந்தாலும் அதை தூக்கி எறிய நான் தயாரா இருக்கேன். எனக்கு நீதான் முக்கியம், நீ மட்டும்தான். நிஜமாவா? என்ன நிஜமாவா? நீ மட்டும் சரின்னு சொல்ல, நம்ம நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். இப்பதான் அப்பா 2 அக்காக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காரு. அடுத்து நீலா அக்காவோட கல்யாணம் இருக்கு. அவங்க கல்யாணமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். இது பாரு விஜி, என்னாலே ரொம்ப நாள் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்க முடியாது. அதுவும் உன்னை பார்த்துட்டே நான் அப்படி சும்மா இருக்க முடியும். நான் வேணா லீலாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கட்டுமா? அடேங்கப்பா, அதுக்குள்ள மாமனார் வீட்டு மேல அக்கறை வந்துருச்சா? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் பொறு. அங்க பாத்தியா என்ன புது கேமரா? நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துப்போமா? அப்புறம் படம் யார் பிடிக்கிறது? அதுவே எடுக்கும், அது ஆட்டோமேட்டிக். எடுப்போமா? எதுக்கு இப்ப தயக்கம்? யாரோட நீங்க போட்டோ எடுத்துக்க போறீங்க? உங்க லவரோட தானே? ஓகே, குடு. இதையும் குடு. வா, இப்படி உட்காரு. உட்காரு, நீ உட்காரு. Vijay, focus. Okay. விஜய், நான் தோல்ல கை வச்சுக்கலாமா? எதுக்கு இப்படி தயங்குறீங்க? என்ன விஜய் இப்பதான் வர? ஏன் கொஞ்ச நாள் அடிக்கடி லேட்டா வர? வேலை அதான். இத்தனை நாள் டயத்தோட வந்துட்டு இருந்த, இப்ப ஏன் அடிக்கடி லேட்டா வர? ஒன்னதான் கேக்குறேன். ஏ விஜய், என்ன நீ என்னென்னமோ என்ன சந்தேகப்பட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லாமா? இப்ப நான் உன்னை என்னன்னு கேட்டுட்டேன்? ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டேன், அது கூட கேட்க கூடாதா? இத பாருடி, நான் உன்னை கேட்டா நீ பதில் சொல்லியே ஆகணும். அடேங்கப்பா, என்ன சட்டம் போடுறியா? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. உன் புருஷனை கவனிச்சுக்கிட்டு அங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இங்க வந்து சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு என்கிட்ட நாட்டாம பண்றியா? என்ன விஜயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே என் விஷயத்துல தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். போதுண்டியம்மா, போதும். ஏதோ அக்கறையில கேட்டேன், அக்கான்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடியில பேசுறல. நீ சொல்றது சரிதாண்டி. எனக்கு இங்க என்ன வேலை? நான் போறேன். ஏன் வீட்டுக்கு போறேன்? எதனோ அவதான் முட்டாள்தனமா பேசுறாங்க. இல்லப்பா, நான் ஏன் வீட்டுக்கு போறேன்? எதனோ எதனோ ஓஹோ, அவ்வளவு புரியல நீ. தன கேட்டதுல என்ன தப்பு? அக்காங்கிற மரியாதை கூட இல்ல உனக்கு. நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இப்பெல்லாம் அடிக்கடி லேட்டா வர. அதை பத்தி தனக்கா கேட்டான். அதுக்கு நீ பதில் சொல்லாம ஏதோ
நீங்களும் அக்காவோட சேர்ந்து என்ன திட்டிக்கிட்டே இருங்க, என் மேல குத்த கண்டுபிடிச்சிட்டே இருங்க. தனக்கா பேசுறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. எதுக்காக கத்துற? அமைதியா பேச கத்துக்க. உன் மேல தப்பு இல்லைன்னா அமைதியா பேச வேண்டியதானே? அப்படின்னா நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்க, நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இல்ல, இதுக்கு பேர் அவநம்பிக்கை இல்ல, அக்கறை. அத புரிஞ்சுக்க. இன்னும் என் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கிளினிக் வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. முட்டாள், நீ வேலை செய்யற இடத்துக்கு வந்து உன்னை பத்தியே விசாரிச்சு நானே உன்னை அசிங்கப்படுத்துறமா? அப்படின்னா என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? நீ சின்ன குழந்தைமா, உன்னையும் அறியாமலேயே நீ எந்த சிக்கல்லையும் மாட்டிக்கிட கூடாது. அதைத்தான் நானும் தினமும் சொல்றேன். எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ படபடன்னு புரிஞ்சுதல்ல ஆரம்பிச்சிட்ட பாரு, அதுதான் கவலையா இருக்கு. மனச தெளிவா வச்சுக்கம்மா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Matters most of all. If he ever breaks your heart. சார், இங்க மனோகர் சார் வந்திருக்காரா? அது உட்காந்துருக்காரு, அவர்தான் சார். I'll be there before the next teardrop falls. வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார், உங்களை தெரியாத ஒருத்தர் நம்ம வட்டாரத்தில் இருக்க முடியுமா? வட்டாரமா? எது உங்க வட்டாரம்? என் பேர் மாணிக்கம். சுந்தரம் லாரி சர்வீஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். உங்களை தெரியாத ஒருத்தர் லாரி கம்பெனி வட்டாரத்தில் இருக்க முடியுமா? உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் சார். முதல்ல ஒரு கம்பெனிக்கு பொறுப்பேற்றிருக்கேன். பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் முறை. ஆசீர்வாதமா? நான் என்ன கிழவனா? இன்னும் சர்வீஸ் இருக்குப்பா, ரிட்டையர் ஆகல. ரொம்ப தமாசா பேசுறீங்க சார். பெரியவங்கன்னா வயசானவங்கன்னு இல்லையே, திறமையில, அனுபவத்துல, செல்வாக்குல நீங்க பெரியவர் தானே. நல்லா பேசுறியே சார். உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு ஏத்துக்கணும். என்னப்பா இது? ஐயோ, ஃபாரின் சரக்கு. ஓ, இதுவா? இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் சாப்பிட்டது இல்லையே. இத முதல்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்தது நானுங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன பெருமை. அட போதும்பா, ரொம்ப ஐஸ் வைக்காத. என்ன விஷயம் சொல்லு. விஷயம் ஒன்றும் இல்லை சார். தம்பி, உன் பேர் என்னன்னு சொன்ன? மாணிக்கம். மாணிக்கம், நான் ரொம்ப அனுபவசாலி. எந்த காரணமும் இல்லாம புகழ்ந்து பேசி ஃபாரின் பாட்டில குடுக்கறேன்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க ரொம்ப புத்திசாலி சார். சொல்லு, என்ன விஷயம்? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். தஞ்சாவூர்லேருந்து நெல் லோடு அடிக்கிற கான்ட்ராக்டை நீங்க சிவசாமிக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அப்படி ஒரு ஐடியா இருக்கு. அந்த கான்ட்ராக்டை நீங்க எனக்கு தரணும். முதல்ல லாரி சர்வீஸுக்கு பொறுப்பேற்றிருக்கேன். அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அது கொஞ்சம் பிரச்சனையாச்சே சார். நீங்கள் மனசு வச்சா எதுவுமே பிரச்சனை இல்லை சார். உங்களை மற்றவங்க கவனிக்கிறத விட நான் கூடுதலாகவே கவனிக்கிறேன் சார். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். உங்களுக்கு இது ரொம்ப சின்ன காரியம், ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் சார். நீ என்ன அப்ரோச் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். அந்த ஆர்டர் உனக்கு தான். ரொம்ப நன்றி சார். வெறும் நன்றி எல்லாம் பத்தாதுப்பா, நீ நானும் சேர்ந்து இந்த சரக்கை சாப்பிடுறோம். ஐயோ வேணாம் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா சாப்பிடுறேன் சார். எனக்கு பழக்கம் இல்லை சார். பழகலன்னா என்ன, இப்ப பழகிக்க. கான்ட்ராக்ட் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப சாப்பிடு. என்னாச்சு?
கொஞ்சம் சாதம் போடு. போதும் போதும், நீ போட்டுக்க. கொஞ்சமா போடுமா. ஏ விஜி, வந்து சாப்பிடு. பாபு ராப்போஜனம்லாம் ரெடி ஆயிருச்சா? எல்லாரும் டீமா உட்காந்துருக்கீங்க, எங்க தனத்தை காணும்? இப்பதான் போனாங்க மாமா, நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சாப்பிடாமலா போனா? அதுவும் சரிதான். ஒருவேளை நைட்டு சாப்பிடாம இருந்தா உடம்பாச்சு குறையும். சரி, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஏய், போஸ் சாப்பிட்டு போகும்போது ஒரு பாத்திரத்துல தனத்துக்கு சாப்பாடு அனுப்பு. இந்த பாரு, தனம் ஏன் வருத்தமா இருக்கான்னு போஸுக்கு சொல்லிடாத. என்ன தெரிஞ்சா அவனு சாப்பிடாம போயிடுவான். தட்டக்காமி. விஜி, வா, தட்டு போட்டு சாப்பிடவா. வா. எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மொரண்டு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் சாப்பிடும் போது சாப்பிடுவேன். வா. ஓகே. உங்க வீட்டுல லீலாவும் பவானியும் தான் இப்படி இருக்கீங்க. நல்லா சாப்பிட வேண்டியதானே? ஏன் பவானி? அது சரி, எங்க 2 பேரும் சாப்பாடையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாங்க எங்க இருந்து தேறது? பாத்தியா லீலா பவானி பேசுறத? உங்க 2 பேரும் சாப்பாடை நானா சாப்பிட்டேன். நம்ம சரோதனா விஜி 3 பேரும் சாப்பிட்டு தான் இப்படி இருக்காங்க. நீங்க இப்படி இருக்கீங்க. சரியா பங்கு போட்டு சாப்பிட்டுருந்தா எல்லாருமே இப்படிதான் இருந்திருப்பீங்க. சாப்பிடு சாப்பிடு. என்ன விஜி, ஏன் உம்முன்னு இருக்க? சாப்பிட வரலையா? அது சரி, டவுனுக்கு வேலைக்கு போறல்ல, அங்கே ஏதாவது பொறுக்கி இறுக்கி போட்டு வந்திருப்ப. உனக்கு எப்படி பசிக்க? போட்டா போட்டு சாப்பிட்டு ஏச்சு போங்க. என்ன விஜி, விளையாட்டா? போதும், எதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆமாமா, அளவாத்தான் இருக்கணும். நம்ம லீலா சமையல் மாதிரி. லீலா பின்னிட்ட. என்ன மாமா? சாப்பாடுல உப்பு உரப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கே, அதைத்தான் சொன்னேன். ஆமா, நீ மட்டும் தான் சமைச்சியா இல்ல பவானி நீமா சேர்ந்து மிரட்டினியலா? நானும் தான் மாமா. வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி சாப்பாடுலாம் பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, காரியமே கண்ணா இருக்குன்னு. என்ன மனுஷன் நீங்க? சாப்பாட்டை கண்டா சப்பு பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதானா? நான் எப்படி போனாலும் கவலை இல்லையா உங்களுக்கு? தனோ, நான் வந்தோடனே நீ சாப்பிட்டியான்னு தான் கேட்டேன். ஆமா, கேட்டுட்டு தான் மக்களே உட்காந்து தின்னுட்டு இருக்கீங்களாக்கோ? ஏந்துருங்க. சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம். என்ன பழக்கமோ? ஏய், என்னென்னமோ பேசுற? இந்த விஜய் என்ன பேசுற பேச்சுக்கு நீங்க ரோஷமான மனுஷனா இருந்தா நீங்க சாப்பிடவே கூடாது. இங்க பாரு, உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அதுல என்ன இழுக்காத சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, எனக்கே இங்க உரிமை இல்லாத மாதிரி பேசுறாங்க. இங்க உங்களுக்கு மட்டும் என்ன சொந்த வாழ்தாக்கும்? தனோ, கொஞ்சம் பேசாம இருமா. அப்பவே பேசி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னடி வாய் நீளுது? நான் இப்ப உங்ககிட்ட தகராறுக்கு வந்தேனா? ஏய், அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? ஏய், கத்தர கித்தரன் பேசுற, வாயை கிழிச்சு போடுவேன். மூஞ்ச பாரு, தொழுத்து போன கழுதை. அவதான் வயசுல சின்ன பொண்ணு ஏதோ பேசுறானா அவளோட சரிக்கு சரியா வழுக்கு நிக்கிற. அப்பா, ஏய், டேய், என்னடா அது புது பழக்கம்? வந்தது நேரா மேல போற. என்னடா வீட்டுக்குள்ளே தனி கொடுத்தற பண்றியா? பண்ணடா. அம்மா, இல்லம்மா. அம்மா, அம்மா, இல்லம்மா, அது
நான் யதார்த்தமாக போயிட்டேன், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, ஏத்த விட்டு கிளவி திருப்பதி, திருவண்ணாமலை, திருச்செந்தூர்னு 3 நாள் டூர் போகுது. என்னையும் நிர்மலாவையும் கூட வர சொல்லுச்சு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா. டேய், காசு வேணுமேடா, அதுக்கு முன்பணம் கட்டணுமாமே. சரி, நான் ஏற்பாடு பண்ணுறேன். டேய், சாப்பிட்டியாடா? டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? டேய், குடிச்சிருக்கியா? என்னடா அது புது பழக்கம்? இத்தனை நாள் இல்லாம? இல்லைம்மா, பிஸ்னஸ் பேச போன இடத்துல வேற வழி இல்லாம மன்னிச்சிடுங்கம்மா. போடா. இவன் குடிக்கவே மாட்டானே, திடீர்னு குடிக்கிறான்னா? ஏடி, நீ ஏதாவது அவன் மனசு நோக்குற மாதிரி பேசுனியா? இல்ல அத்த. என்னடி நொல்லாத்த? இத்தனை வருஷத்துல அவன் சாராய வாசனை கூட மோந்து பார்த்ததுல நீ வந்த கொஞ்ச நாள்லயே குடிக்கிறான்னா என்னடி அர்த்தம்? அவன் மனசு வேதனைப்படுற மாதிரி என்ன சொன்னியோ, என்ன கருமமோ? என்னம்மா, டூர் ஏதாவது போறியா? வாடா, ஏதாவது என்ன குத்தம் சொல்லணுமே உனக்கு? சொல்லுப்பா, கேட்டுக்கிறேன். இல்ல, திருப்பதி திருத்தணின்னு போறதை விட காசி ராமேஸ்வரம் போய் உன் கடைசி காலத்தை அப்படியே கழிச்சிடு. ஏன்னா கெட்ட புத்தியும் கேவலமான மனசையும் வச்சுக்கிட்டு இங்க இருந்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் புண்ணியம் கிடைக்காது. ஆத்தாளை ஏத்து பேசுறவனுக்கு மட்டும் புண்ணியம் கிடைக்குமாக்கும்? போடா, பெருசா பேச வந்துட்டான்.